அடையாளம் தான் நீங்கள் எல்லாம். கேப்டன் ஒருவர் தான் என் கண் முன்னாடி லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கி விட்டு போயிருக்கிறார். நம்ம தலைவர் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கேப்டன்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கவனிப்பேன், உங்களுக்கு தெரியும். உள்ள என்ட்ரான உடனே கரண்ட் ஆஃப் பண்றாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, கரண்ட் ஆஃப். இதை விட தலைகுனிவு ஏதாவது இருக்கா? இதை விட ஒரு வெட்கக்கேடு ஏதாவது இருக்கா? இதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்கா? சீப்பெடுத்து ஒழிக்க வச்சா திருமணத்தை நிறுத்திடலான்னு ஒரு பழமொழி, அப்படி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனாலும் நமக்கு கெடுதல் செய்பவர்கள் அதிலும் நமக்கு நன்மையை தான் நான் பார்க்கிறேன். நமக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்குள்ள நான் நன்மையை தான் பார்க்கிறேன். இன்னைக்கு கரண்ட் இருந்திருந்தா எல்லாரும் கடைக்குள்ளேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. கரண்ட் போனதுனால எல்லாரும் தெருவில் வந்து தலைவருடைய ரதத்தை வரவேற்கிறத நான் பார்த்தேன். அதனால நீங்க 1000 கை கொண்டு மறைத்தாலும் இந்த கேப்டன் என்ற ஆதவனை யாராலும் மறைக்கவே முடியாது. நீங்க ஏதோ இந்த கட்சியை அழிச்சிடலாம், பழி வாங்கிடலாம், அப்படியே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா இந்த ஊர்வலமே நடக்காது என்று மனக்கோட்டை கட்டியவர்கள் மத்தியிலே இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான, அதுவும் இன்னைக்கு ராமநாதபுரம் முழுவதும் கொழுங்கக்கூடிய அளவு பார்க்கும் இடமெல்லாம் தலைகளாக நிரம்பி கேப்டனுடைய ரத யாத்திரையை மகத்தான வெற்றி செய்த என் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவை ஐயாவுக்கு எப்பொழுதுமே நாம தலைவர் சார்பா வருவோம். அதே மாதிரிதான் எல்லா முக்கிய தலைவர்களுடைய விழாவுக்கு வருவோம். அது போல இன்றைக்கு தலைவர் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவராக, மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தலைவராக, வாழும் வள்ளலா கர்ணனா தர்மமாரா இருந்தவர் இன்னைக்கு தெய்வமாக இருந்து, கடவுளாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வாழும் தெய்வமாக மக்களுக்கு பசியாற்றியவர்கள் வரலாறில் இருவர். அன்னதான பிரபு என்று நாம் ஐயப்பனை சொல்வோம். அதே போல இன்னொருத்தர் யாரு? வள்ளலாறு சொல்வோம். வடலூர்ல இருக்கிற வள்ளலார். ஆனா நாம் வாழ்ந்த சமகாலத்தில் நம்மளுடைய வாழ்ந்து, நம்மளுடைய இருந்து, தர்மராக கர்ணராக வாழும் வள்ளலாக இருந்து மறைந்து தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டன் தான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு உலகமே தலைவர் அவர்களை பாராட்டுவதை நாம் அனைவருமே பார்க்கிறோம். தன்னை தேடி வந்தவர்கள் யாரும்